மீனாவிற்கு தன் அப்பா ரவியை பார்த்தாலே பயமும் மரியாதையும் கலந்த ஒருவித விலகல் இருக்கும். ரவி ஒரு கண்டிப்பான அரசு அதிகாரி. வீட்டில் எப்போதும் ஒருவித நிஜப்தம் நிலவும். மீனாவுக்கு தேவையானது எல்லாமே கேட்காமலே கிடைக்கும். ஆனால் அவளுக்கு தேவையான அப்பா மட்டும் கிடைக்கவே இல்லை. சிறு வயதில் மீனா கீழே விழுந்து அடிபட்டால் ரவி ஓடி வந்து தூக்க மாட்டார். மாறாக தூரத்தில் நின்று எழுந்து நில், இதெல்லாம் ஒரு காயமில்லை என்று மட்டும் சொல்லுவார். ஆனால் அவளுக்கு தேவைப்பட்டது எல்லாமே ஒரு சிறு அரவணைப்பு தான். அப்பாவிற்கு என் மேல் பாசமே இல்லை, நான் அவர்களுக்கு ஒரு கடமை மட்டும்தான் என்று அவள் ஆழமாக நம்பத் தொடங்கினாள். கல்லூரி படிப்பை முடித்து வேலை கிடைத்ததை அப்பாவிடம் ஆசையாக சொல்ல வந்தபோது சரி என்பதோடு நிறுத்தி கொண்டார். அந்த பாராட்டுக்காக அவள் ஏங்கிய தருணங்கள் பல. மீனாவிற்கு திருமணமும் முடிந்தது. புகுந்த வீடு செல்ல வேண்டிய நாளும் வந்தது. பெட்டிகளை அடுக்கி முடித்தவள் தற்செயலாக அப்பாவின் அலமாரியில் இருந்த ஒரு பழைய டைரியை கண்டாள். அவர் இல்லாத நேரத்தில் அதை திறந்து பார்த்தவள் அப்படியே உறைந்து நின்றாள். அதில் ஒவ்வொரு பக்கத்திலும் அவளை பற்றி குறிப்புகள் இருந்தது. ஜனவரி 12ஆம் தேதி இன்று மீனாவிற்கு முதல் பல் விழுந்தது. வலிக்கும் என்று அழாமலே சிரித்தாள். என் தைரியமான பொண்ணு. மார்ச் 5ஆம் தேதி அவளுக்கு பயங்கரமான காய்ச்சல். இரவு முழுக்க தூங்காமல் அவள் நெற்றியில் ஈரத் துணியை வைத்து கொண்டிருந்தேன். அவள் கண் விழித்தாள். நான் அழுவது தெரிந்துவிடும் என்று விலகி நின்றேன். செப்டம்பர் 20ஆம் தேதி இன்று அவளுக்கு வேலை கிடைத்துள்ளது. எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஆனால் இனி அவள் என்னை விட்டு போய்விடுவாள் என்பதை நினைத்தால் நெஞ்சு வலிக்கிறது. கடைசி பக்கத்தில் ஒரு காய்ந்த ரோஜா இதழ் இருந்தது. அது மீனா சிறுவயதில் அவருக்கு தெரியாமல் அவர் மேஜையில் மீது வைத்த பூ. டைரியை படித்து கொண்டிருக்கும் போதே ரவி அறைக்குள் வந்தார். மீனாவின் கண்களில் கண்ணீரை பார்த்ததும் அவர் அப்படியே பதறிப்போனார். என்னம்மா, ஏதாவது வேணுமா என்று முதல் முறையாக தளர்ந்த குரலோடு கேட்டார். மீனா ஓடி வந்து தன் அப்பாவை கட்டி கொண்டார். அப்பா, ஏன் இவ்வளவு பாசத்தை மனசுக்குள்ளே பூட்டி வச்சிங்க? உங்களை வெறும் கல்லுன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எனக்குள்ள உதிர்ந்து போகாத பூவா இருந்தீங்க என்று கதறி அழுதார். அன்று அந்த அறையில் இருந்த மௌனம் உடைந்தது. ரவி அவளது தலையை கோரி, அப்பாவிற்கு பாசம் காட்ட தெரியாதம்மா, ஆனால் நீதான் என் உலகம் என்று சொல்லும்போது 30 ஆண்டு காலம் ஏக்கம் ஒரு நொடியில் மறைந்து போனது. தந்தையின் அன்பு என்பது கடலில் ஆழம் போன்றது. மேலே அலைகளின் ஆர்ப்பாட்டம், கோபம், கண்டிப்பு தெளிந்தாலும் உள்ளே அமைதியும் எல்லையற்ற காதலும் மட்டுமே இருக்கும். அப்பாவின் அன்பை சொல்ல வார்த்தைகளே இல்லை. அப்பா ஒரு ரியல் ஹீரோ.